1 plus 1 by 2, 1 plus 1 by 3, 1 plus 1 by 4, dot 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 1 plus 1 by 120. இதை சால்வ் பண்ண என்ன ஆன்சர் கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் மிக்சட் ஃபிராக்ஷனை ஃபிராக்ஷனா மாத்திருங்க. 1 into 2 2 plus 1 3 by 2. சரியா? மல்டிப்ளிகேஷன் இருக்கதா அர்த்தம். நீ என்ன பண்ணோமோ அதே தான் இங்கேயும். 1 into 3 3 plus 1 4 by 2. மல்டிப்ளிகேஷன் இருக்கதா அர்த்தம். இதே தான் இங்கேயும். 1 into 4 4 plus 1 5 by 4. இப்படி டாட் டாட்டா கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா இப்படியே கண்டினியூஸா போயிட்டே இருக்கு. 3 by 2 4 by 3 5 by 4. அடுத்து என்ன வரும்? 6 by 5. அந்த மாதிரி எழுதிட்டே இருக்கலாம். 7 by 6 8 by 7. சரியா? இப்படியே போயிட்டே இருக்கு. லாஸ்ட்ல 1 plus 1 by 120. மிக்சட் ஃபிராக்ஷனை ஃபிராக்ஷனா மாத்திருங்க. 1 into 120 120 தான். பிளஸ் 1 121 by 120. இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபிராக்ஷன் எப்படிங்க இருந்திருக்கும்? 121 by 120னா இதுக்கு முன்னாடி 120 by 119 இருந்திருக்குமா? அப்படின்னா இதுவும் அடியாயிருமா? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? 119 by 118. அப்ப அதுவும் அடியாயிருமா? அப்படி இமேஜின் பண்ணுங்க. இப்படி டாட் டாட்டா கொடுத்துருக்காங்கன்னா இடையில என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு யோசிக்கணும். இப்ப இதுவும் கட் ஆகும், இதுவும் கட் ஆகும். அதே மாதிரிதான் இதுவும் அதுக்கு முன்னாடி இருக்கிறத கட் ஆயிரும். இப்ப எல்லாமே கட் ஆயிருச்சுன்னா லாஸ்ட் ஃபிராக்ஷன்ல இருக்கிற நியூமரேட்டரும் ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன்ல இருக்கிற டினாமினேட்டரும் தான் மிஞ்சும். 121 by 2. அவ்வளவுதான், முடிஞ்சு. ஆப்ஷன்ல இப்படியே இருந்ததுன்னா டிக்க போட்டு விட்டுருங்க. சிம்பிளிஃபை பண்ணாங்கன்னா அடிச்சு விடுங்க. 121ல எத்தனை 2 இருக்கு? 60.5. அவ்வளவுதாங்க. புரிஞ்சா? நோட் பண்ணிக்கிறீங்க.